ஹலோ ஆஸ்பெரண்ட். இந்த வீடியோவில் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் இந்துஸ் வேலி சிவிலைசேஷனில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட முக்கியமான கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஆர்டி பானர்ஜி அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா 1922 ஒரு நகரத்தை வந்து கண்டறிகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த நகரம் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டி பானர்ஜி 1922 ஒரு சிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறார். அந்த சிட்டி பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ அப்படின்ற சிட்டி தான். இந்த மொஹஞ்சதாரோ இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்குது. இந்தியாவில் இல்லை. இந்த மொஹஞ்சதாரோவுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இடுகாட்டு மேடு அப்படின்னு சொல்கிறாங்க. இடுகாட்டு மேடு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா மவுண்ட் ஆஃப் த டெட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே குவியலாக நிறைய எலும்புக்கூடு கிடச்சிருக்கு. இதனால் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இங்கே இருக்க மக்கள் வந்து என்னென்னா ஏதோ ஒன்று மொத்தமாக வந்து அழிச்சிருக்கு. ஒன்று வெள்ளமாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது போர் நடந்திருக்கலாம், பக்கத்து யாராவது வந்து போர் செஞ்சு அவங்களை கொண்டுட்டு அவங்க உள்ளே வந்திருக்கலாம் அப்படின்லாம் வந்து யோசிக்கிறாங்க. பட் இன்னும் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து தெரியல. என்ன நடந்துச்சு, ஏன் வந்து அது மாதிரி குவியலாக இறந்து போயிருக்காங்க அப்படின்னு தெரியல. இதை நம்ம இடுகாட்டு மேடு அப்படின்னு சொல்கிறோம். நிறையா வந்து போன்ஸ் கிடச்சதால். சிந்து சமவெளி நகரங்கள்லே வந்து நிறைய நகரங்கள் இருக்குல்ல, ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, லோத்தல், காளிபங்கன், இந்த மாதிரி நிறைய நகரங்கள் இருக்குது. ஒவ்வொரு நகரத்துலேயும் வந்து ஒரு முக்கியமான பொருட்கள் வந்து நிறைய கிடச்சிருக்கு. அது மாதிரி வந்து இந்த நகரத்தில் இருந்த முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருங்குளம் அப்படின்னு பெருங்குளம்னு ஒன்று இருக்குது. கிரேட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய தானியம் களஞ்சியம் வந்து இருந்திருக்கு. பெருங்களஞ்சியம், தானிய களஞ்சியம் எல்லா சிட்டிஸ்லையுமே இருக்குது, எல்லா நகரத்துலையுமே தானிய களஞ்சியம் இருக்குது. பட் பார்த்திங்கன்னா மொஹஞ்சதாரோவில் இருக்கிறதுலே பெருசாக இருக்குது. பெருங்களஞ்சியமும் வந்து இங்கே இருக்குது. வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிரேட் கிரானரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுவும் வந்து இங்கே தான் இருக்குது. இன்னும் நிறைய விஷயம் வந்து மொஹஞ்சதாரோவில் கிடச்சிருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டான்ஸிங் கேர்ளோட ஸ்டாச்சு, டான்ஸிங் கேர்ள் ஸ்டாச்சு, ஒரு நடனமங்கையோட சிலை கிடச்சிருக்கு. அப்புறம் என்னென்னா ஒரு பிரைஸ்ட் அப்படின்னு தான் அவங்கள நம்ம நினைக்கிறோம். ஒரு மதகுரு அப்படின்னு சொல்லலாம். இல்லை அவர் தான் மொஹஞ்சதாரோவுக்கு தலைவராக இருந்திருக்கணும். அவருடைய உருவம் வந்து கிடச்சிருக்கு. அவரோட ஸ்டாச்சு வந்து கிடச்சிருக்கு. இந்த ஸ்டாச்சு வந்து ஸ்டியடைட் அப்படின்ற ஒரு இதால் மேடானது. ஸ்டியடைட் அப்படின்னா சுண்ணாம்புக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டியடைட் அப்படின்னா சுண்ணாம்புக்கல் இல்லை நுரைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதால் வந்து செஞ்சுருக்காங்க. இவர் போட்டிருக்க ஆர்னமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே வந்து ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருக்காரு, நகைகள் போட்டிருக்காரு. வந்து என்னென்னா அவர் போட்டிருக்க துணி வந்து என்னென்னா எம்ப்ராய்டரிலாம் போட்டுருக்கு. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அந்த காலத்தில் எம்ப்ராய்டரி போட்ட துணி டிசைன்ஸ்லாம் வந்து இருந்திருக்கு அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாம் இதை பார்த்துட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா பசுபதி மகாதேவ் அப்படின்ற ஒரு சிலை கிடச்சிருக்கு, ஒரு முத்திரை கிடச்சிருக்கு. பசுபதி மகாதேவ் அப்படின்னு ஒரு முத்திரை வந்து கிடச்சிருக்கு. இந்த முத்திரை வந்து பசுபதி மகாதேவ் இவர் தான் வந்து என்னென்னா சிவபெருமானுக்கு முன்னாடி இவர் தான் கும்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபெருமான் தான் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பசுபதி மகாதேவ் அது மாதிரி ஒரு முத்திரை கிடச்சிருக்கு. அந்த முத்திரையை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இந்த பிக்சரை பாருங்கள். இப்படி தான் வந்து பசுபதி மகாதேவ் சிலை வந்து இருக்கும். பார்த்திங்கன்னா ஆதிசிவன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. புரோட்டோ சிவா அப்படின்னு வந்து இவரை சொல்கிறாங்க. புரோட்டோ சிவா. 3 முகங்கள் வந்து இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் வந்து இப்படி இருக்கும். இந்த 2 சைடும் வந்து ஃபேஸ் வந்து தெரியுதா, இது மாதிரி 3 முகங்கள் இருக்குது. வலது பக்கம் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா காண்டாமிருகம் இருக்குது, திமிழுடைய காளை இருக்குது. லெஃப்ட் பக்கம் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா யானை இருக்குது, புலி இருக்குது. இதுதான் வந்து சொல்கிறாங்க பசுபதி மகாதேவ்னு. இந்த ஹிந்துஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகம் வந்து என்னென்னா ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம வந்து என்னென்னா நான் வீடியோ வந்து ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் சேனலில். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு டைம் இருக்கும்போது வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எந்த கூற்று தவறானது, ராங் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்து சமவெளி மக்கள் வந்து சுட்ட செங்கற்கள் வந்து பயன்படுத்தினாங்க. 2 விதமாக சுட்டாங்க செங்கற்களை. பார்த்திங்கன்னா செங்கல் சுளைன்னு சொல்லுவாங்கள்ல, இப்படி என்னென்னா செங்கல்லாம் அடுக்கி வச்சுருவாங்க, நடுவில் வந்து என்னென்னா இந்த மாதிரி நெருப்பு வச்சுலாம் சுடுவாங்களே, இதுதான் செங்கல் சுளைன்னு சொல்லுவாங்க.
இந்த மாதிரியும் சுட்டாங்க. இன்னொன்று என்னென்னா சன் பேக்டு பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இங்கே சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மேலே சூரியன் இருக்குது, கீழே என்ன பண்ணுவாங்க, செங்கல் செஞ்சு என்னென்னா அடுக்கி வச்சுருவாங்க. சூரிய ஒளியிலே வந்து என்னென்னா அது சுடும். சூரிய ஒளியில் சுட்டு சுட்டு என்னென்னா அது வந்து ஸ்ட்ராங் ஆகும். இது மாதிரி சூரியனை வச்சும் சுட்டாங்க. இன்னொன்று வந்து செங்கல் சூளை தீயை வச்சும் சுட்டாங்க. ஆனால் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினாங்களா அப்படின்னு கேட்டால் பயன்படுத்தினாங்க. ரைட்டு. சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நாகரிகம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து கரெக்டு தான். இப்போ என்ன நடக்குது, 2024 ஆண்டு, 4500லேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக என்ன வரும், 2500 2700 ஆண்டு கிட்ட வரும். இப்போ வந்து இதை மைனஸ் பண்ணிட்டா கிட்டத்தட்ட என்ன, கிமு 2700 கிட்ட தானே இருந்துச்சு. கிமுனா என்னது, பிசி. கிமு 2700. புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா 3300லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, 1500 1700 அந்த ரேஞ்சுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்னா எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்கு எப்போ வருஷம் அப்படின்னு தெரியாது. இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே ஏதோ ஒரு வருஷம் வந்து இருந்தால் ஓகே தான், கரெக்டு தான் ஆன்சர். ஓகேவா, எக்ஸாக்டாக இந்த இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ என்னென்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இது இருக்குது. அதனால் என்னென்னா இதுவும் கரெக்டு அப்படின்னு சொல்லலாம். ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல், சிந்தின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஹரப்பா அப்படின்றது சிந்தி மொழி சிந்தி லாங்குவேஜில் இருக்க ஒரு சொல் தான் ஹரப்பா. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு பொருளாம். பரீடு சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரப்பாவுக்கு என்ன பேர், பரீட் சிட்டி, புதையுண்ட நகரம் அப்படின்னு பொருளா அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் வந்து கரெக்டு தான். 4வது கொஷின் பார்த்திங்கன்னா சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நிறைய முத்திரைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனால் சதுர வடிவில் இல்லை. எய்தர் என்னென்னா செவ்வகம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கண்டுபிடிச்சிருக்காங்க, இல்லைனா வட்ட வடிவமாக சர்க்குலர் ஷேப்பில் கண்டுபிடிச்சிருக்காங்க, இல்லைனா ஸ்லீண்டர் சொல்லுவாங்கள்ல, உருளை மாதிரியான வடிவமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படிலாம் இருக்கும் சீல், இப்படிலாம் வந்து சீல் இருக்குது. இதுக்கு மேலெலாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. சீல் வந்து என்னென்னா செதுக்கியிருப்பாங்க. இது மாதிரிலாம் வந்து சீல் இருக்குது, அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சதுர வடிவான சீல் வந்து கண்டுபிடிக்கல. அப்போனா எது வந்து தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் தப்பு. ஸோ அதுதான் வந்து நமக்கு ரைட்டான ஆன்சர். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, தவறான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி எழுத்து முறை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இடமிருந்து வளமாக எழுதுவது மட்டும்தான் இருக்கா, இல்லை வளமிருந்து இடமாக எழுதுவாங்களா? இடமிருந்து வளமாகனா நம்ம நார்மல் ரைட்டிங் இப்படி எழுதுவோம். வளமிருந்து இடமாகனா இப்படி திருப்பி எழுதுதான் வளமிருந்து இடமாக. அரபிக்லாம் வந்து இப்படி தான் எழுதுவாங்க, அரபிக் லாங்குவேஜ்லாம். இடமிருந்து வளமாக மற்றும் வளமிருந்து இடமாகனா ஃபஸ்ட்டு இப்படி எழுதுவாங்க, அடுத்தது என்ன இப்படி எழுதுவாங்க, இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். வளமிருந்து இடமாக, ஃபஸ்ட் வளத்துலேருந்து இடம், அடுத்தது இடத்துலேருந்து வளம். இதுதான் ஆப்ஷன் டி வந்து சொல்லியிருக்காங்க. இது ஆப்ஷன் சி. நம்மளுக்கு எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஃபஸ்ட்டு வளமிருந்து இடமாக எழுதுவாங்க, அப்புறமா பார்த்தீங்கன்னா வளமிருந்து இடமாக எழுத ஆரம்பித்தாங்க. அப்புறமா என்னென்னா இங்கே இடம் பத்தலை எழுதுறதுக்கு. ஸோ என்ன பண்ணாங்க, கீழேருந்து இப்படியே எழுத ஆரம்பித்தாங்க. திரும்ப இடம் பத்தலையா, இங்கேருந்து இங்கே எழுதுவாங்க. அதே மாதிரி மாற்றி மாற்றி எழுதுனாங்க. இந்த முறை பேர் என்னென்னா பூஸ்ட்ரோஃபெடான் அப்படின்னு சொல்லுவாங்க. பூஸ்ட்ரோஃபெடான் முறை. ஓகேவா, பூஸ்ட்ரோஃபெடான் முறை, அந்த முறையில் வந்து எழுதுனாங்க. சிந்து சமவெளி எழுத்து முறை வந்து இப்படி தான் எழுதியிருக்காங்க. ஓகேவா, இந்த சிந்து சமவெளியில் என்ன எழுதி வச்சுருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு இன்னமும் புரியலை. நம்ம வந்து என்னென்னா எழுதி வச்சுருக்காங்க, ஏதோ ஒன்று எழுதி வச்சுருக்காங்கன்னு தெரியுது, ஆனால் என்ன தான் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ நம்ம அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்கலாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண பொருள்கள், அந்த முத்திரைகள்லாம் இருக்குல்ல, மற்ற நாட்டு காயின்ஸ்லாம் இருக்கும், அதை வச்சு தான் அவங்க இந்த நாட்டோட வணிகம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்மளுக்கு வந்து இன்னும் அவங்க என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னு புரியல. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னா எழுத்து முறை வந்து என்னென்னா ஓவியமாகவே எழுதி வச்சுருக்காங்க. இப்போ இப்படி ஓவியம் இருக்கும்ல, இப்படி பிக்டோகிராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓவியமாகவே எழுதி வச்சுருக்காங்க. அது என்னன்னு நம்ம இன்னும் டீசைஃபர் பண்ணலை. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் நிறைய நகரங்கள் வந்து இருக்குது, அந்த நகரங்களை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சான்ஹுதாரோ சொல்லியிருக்காங்க. சான்ஹுதாரோ இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்குது. இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஜும்தர் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டுக்கு 3. அடுத்தது பார்த்திங்கன்னா குல்லி அப்படின்றது ஒரு நகரம். இந்த நகரமும் எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் தான் இப்போ இருக்குது. இதை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரல் ஸ்டீன் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படின்னா என்னது, நெக்ஸ்ட்டுக்கு 1.
அடுத்து பார்த்திங்கன்னா ராக்கி கர்ஹி வந்து என்னென்னா இப்போ இருக்கிற இந்தியாவில் இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகம் அந்த நகரங்கள்லேயே ராக்கி கர்ஹி தான் ரொம்ப பெருசு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்குது. ஹரியானா மாநிலத்தில் இருக்குது, இந்தியாவுக்குள்ளே இருக்குது ராக்கி கர்ஹி. இது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமரேந்திரநாத் அப்படின்ற ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. 4 தோலவீரா அப்படின்றத வந்து அப்போ யார் கண்டுபிடிச்சிருப்பா? ஜேபி தோஷி அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருப்பார். ஜேபி ஜோஷி வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஜெகபதி ஜோஷி கண்டுபிடிச்சிருக்காரு தோலவீராவை. தோலவீரா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத். தோலவீராவுக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோலவீரா வந்து 40வது யுனெஸ்கோ சைட் இந்தியாவில். யுனெஸ்கோ சைட் 40வது யுனெஸ்கோ சைட்டை தோலவீராவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? 3142. ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கான ஆன்சர். ஓகேவா? இதனால் வந்து ஒவ்வொரு நகரத்துக்கும் வந்து என்னென்னா கண்டுபிடிச்சவங்க பேர் வந்து ரொம்ப முக்கியம். யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து நல்லா ஞாபகம் வச்சுருங்க. வேறு என்ன கண்டுபிடிச்சவங்க பேரில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பாவை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா தயாராம் ஷஹானி. நம்ம ஃபஸ்ட்டு கொஷினில் ஏற்கனவே பார்த்தோம். மொஹஞ்சதாரோ கண்டுபிடிச்சது யார்? ஆர்டி பேனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது இன்னொரு முக்கியமான நகரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை எரேஸ் பண்ணிட்டு எழுதுகிறேன். இன்னொரு முக்கியமான நகரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோத்தலை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா எஸ்ஆர் ராவ் அப்படின்ற ஒருத்தர் கண்டுபிடிச்சார். மீன்ஸ் கண்டுபிடிச்சதுன்னா தோண்டப்பட்டது. அவங்க தான் வந்து என்னென்னா தோண்டியிருப்பாங்க. அவங்களுடைய தலைமையில் தான் என்னென்னா அங்கே எக்ஸ்கவேஷன் நடத்தியிருக்காங்க. ஓகேவா? இந்த லோத்தல் எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத். அடுத்து பார்த்தீங்கன்னா காளிபங்கன் தான் அமலானந்த கோஷ் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. தோண்டியிருக்கார். அமலானந்த கோஷ் வந்து தோண்டியிருக்காரு. காளிபங்கன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. அடுத்தது ரோப்பர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த ரோப்பர் எங்கே இருக்குது அப்படின்னா பஞ்சாப். நம்ம நாட்டில் இருக்க பஞ்சாபில் இருக்குது. பாகிஸ்தான்லேயும் பஞ்சாப் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. நம்ம நாட்டிலையும் பஞ்சாப் இருக்குது. பஞ்சாப் வந்து என்னென்னா பஞ்சாப் பெரிய இடம். அதை நம்ம வந்து 2ஆக பிரிச்சிட்டோம், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில். ஸோ பாகிஸ்தான்லேயும் பஞ்சாப் இருக்குது. ஆனால் ரோப்பர் வந்து எந்த பக்கம் இருக்க பஞ்சாபில் இருக்குன்னா இந்தியா பக்கம் இருக்கிற பஞ்சாபில் இருக்குது. இந்த ரோப்பர் யார் வந்து தோன்றுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா YD சர்மா அப்படின்றவர் தோண்டியிருக்கார். ஓகேவா? ஓகே, இப்போ தோணுனவங்க எல்லாரையும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே ரிலேட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நகரத்துக்கும் எந்தெந்த நதி அப்படின்றதும் வந்து முக்கியம். இது வந்து நான் அந்த அந்த பிபிடி சொன்னல, நான் ஆல்ரெடி வந்து ஒரு இந்தூஸ் வேலி சிவிலைசேஷன் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிபிடியை அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நகரமும் எந்த நதிக்கரையில் இருந்துச்சு, யார் கண்டுபிடிச்சா, எங்கே இப்போ அது எந்த பிளேஸில் இருக்குது, எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க, எல்லாத்தையும் வந்து நான் டீட்டெயில்டாக வந்து போட்டிருக்கேன். அந்த பிபிடியை வந்து டவுன்லோட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னென்னா நம்ம என்ன அப்படின்னு பார்க்கலாம். மொஹஞ்சதாரோ எந்த மாவட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா லர்கானா மாவட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு மாவட்டம் லர்கானா மாவட்டம். அது வந்து கரெக்டு தான். லர்கானா மாவட்டத்தில் மொஹஞ்சதாரோ இருக்குது. ஹரப்பா சிந்து நதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டா அப்படின்னு கேட்டால் இது தப்பு. ஹரப்பா எந்த நதியில் இருக்குன்னா ராவி நதிக்கரையில் தான் ஹரப்பா இருக்கும். லோத்தல் வந்து எந்த நதிக்கரையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொகாவோ அப்படின்னு ஒரு நதிக்கரையில் இருக்குது. இது சபர்மதி கேள்விப்பட்டிருப்பீங்க. சபர்மதியோட கிளையாறு இது. பொகாவோ அப்படின்றது சபர்மதியோட கிளையாறு. ஓகேவா? இல்லை, இது ராவி நதி கிடையாது. காளிபங்கன் காம்பே வளைகுடா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காளிபங்கன் நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தானில் பார்த்தோம். காம்பே வளைகுடான்றது குஜராத்தில் இருக்குது. ஸோ இதுவும் தப்பு. அப்போ எது கரெக்டு? மொஹஞ்சதாரோ லர்கானா மாவட்டம் அப்படின்னு தான் கரெக்டு. நம்மளுக்கு லர்கானான்னு கொடுத்துருக்காங்களே, நம்மளுக்கு எப்படி பாகிஸ்தானில் இருக்க மாவட்டம்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3ம் தப்பு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது 3ம் தப்பு அப்படின்றது நம்மளுக்கு படிச்சிருந்தா நம்ம வந்து என்னென்னா எந்த நதி எங்கே இருக்குது அப்படின்னு படிச்சிருந்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும்.
அதனால இது 3 தப்புன்னு தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து கரெக்ட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பாகிஸ்தானில் இருக்க டிஸ்ட்ரிக்ட்டு தனியாக இதுக்கு மேலே கேட்பாங்களா, அதெல்லாம் படிக்கணுமானா அதெல்லாம் தேவையில்லை. நம்ம நாட்டில் இருக்கிறத வந்து கரெக்டாக படித்தாலே என்னென்னா மேனேஜ் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் இந்த நகரம் மொஹஞ்சதாரோ ஹரப்பாலாம் பாகிஸ்தானில் இருக்கா இந்தியாவில் இருக்கா அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்லாம் செப்பரேட்டாக படிக்க தேவையில்லை. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா 1857 ஹரப்பா தொல்பொருள் சிதிலமடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1857 ஹரப்பா அந்த பிளேஸ் இருக்குல்ல, இந்த நாகரிகம் நடந்த பிளேஸ் சிதிலம் அடைஞ்சிச்சு, டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு. இது வந்து வீணாக போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் வந்து டெஸ்ட்ராய் ஆச்சு அப்படின்னா, ரயில் பாதை அமைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்க கற்கள்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியல, இங்கே ஒரு நாகரிகம் இருந்திருக்கு, அதை வந்து நம்ம தோண்டி எடுக்கணும் அப்படின்லாம் தெரியல. பிரிட்டிஷ் தானே நம்ம ஆண்டுட்டு இருந்தாங்க. அந்த ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கராச்சியிலேருந்து லாகூருக்கு வந்து ஒரு ரயில் பாதை வந்து போடுவாங்க. அந்த ரயில் பாதை அமைக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்க கற்கள்லாம் எடுத்துகிட்டு போய் என்னென்னா தண்டவாளத்துக்குள்ள போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதனால் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ரொம்ப நாள் வந்து அதுக்கப்புறமாவும் யாரும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. என்ன இது ஒரு இடிபாடு, எந்த காலத்துலேயே இருந்தது அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. ASI அப்படின்னு சொல்லிட்டு, இந்திய தொல்லியல் துறை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தொல்லியல் துறை வந்ததுக்கப்புறமா தான் வந்து என்னென்னா இது இந்த எக்ஸ்கவேஷன், ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்னா தோன்றுறது, இங்கே தோன்றுறது அப்புறமா தான் ஃபேமஸ் ஆகுது. அதுக்கப்புறமா தான் இங்கே ஒரு நாகரிகம் இருந்ததுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து என்னென்னா இதில் இருக்கிறதுலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபேஸில் இறங்கி என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க பொருள்லாம் தோண்டி அப்புறமா வந்து என்னென்னா அது என்னென்ன அவங்க வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சிந்து நாகரிகம் என்ற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிந்து நாகரிகம் அப்படின்னா தி இந்து சிவிலைசேஷன் அப்படின்னு ஒரு புக்கு வந்து ஒருத்தர் எழுதியிருக்காரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்டிமர் வீலர் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இவர் தான் வந்து என்னென்னா இவர் ஒரு காலத்தில் வந்து ஹெட்டாக இருந்தார். எதுக்குன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தொல்லியல் துறைக்கு ஹெட்டாக இருந்தார். இவரும் வந்து என்ன பண்ணுறாரு, இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் தோன்றப்ப வந்து என்னென்னா இவரும் வந்து முக்கியமான பங்கு ஆற்றியிருக்கார். மார்டிமர் வீலர் அப்படின்றவர், REM வீலர் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. ஓகேவா, இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இந்த வீடியோவில் நம்ம இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கேட்ட இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.